ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை வரப்போகுது. கார்த்திகை பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சரி வாங்க, வித்தவுட் எனி டிலே இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், லாஸ்ட்டாக ஃபைனலாக வர. உங்ககிட்ட என்ன வெல்லம் இருக்கோ அந்த வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் வெல்லத்துக்கு நான் இப்போ 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடு இப்போ நம்ம 1/2 கப் தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனாக துருவி எடுத்தாச்சு. இது கூட இப்போ நம்ம கார்த்திகை பொரியை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கார்த்திகை பொரி பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கும், நார்மல் பொரியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டே வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 கரண்டி பொட்டுக்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். இது நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம திருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஈரப்பதம் போகிற வரை வதக்கி விடுங்க. தேங்காய் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதில் ஈரப்பதம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை வச்சுருந்தோம் இல்லையா ஒரு சட்டியில், அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்காண்டி அதை நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம். வெல்லத்தை கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. இதை 4 to 5 மினிட்ஸ் அடி பிடிக்காத லெவலுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகுக்கு எந்த பதமே தேவை கிடையாது. அது எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் கப்பி ஏதாவது கிடக்கும், பின் இந்த மாதிரி, அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லம் அளந்து அதே டம்ளரில் 2 கப் கார்த்திகை பொரியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் பொட்டுக்கடலையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ செம்ம டேஸ்டியான கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உருண்டை தான் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கம்பி பதம்லாம் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா அதே டேஸ்ட்டு தான் வரும். நம்ம உருண்டை பிடிக்காமல் சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே மினி டூர் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் சேரும். இதே மாதிரி நம்ம நிறைய செட்டிநாடு ரெசிபிஸ், ட்ராவல் vlogsலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.